ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மட்டி பேகர். இன்னைக்கு கோல்டை பார்த்தோம்னா 200 ஏறி 14,750 இருக்கு. 22 கேரட் கோல்டு. இதே சில்வர் பார்த்தோம்னா 20,000 ஏறி 3,65,000 இருக்கு 1 kg சில்வர். கோல்டை பார்த்தோம்னா அந்த ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட $5,000 பர் அவுன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. நேற்று ரிப்போர்ட் படி $4,988 பர் அவுன்ஸ் வந்துட்டு கோல்டு ஸ்பாட்லேயே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு இன்னுமே கோல்டு வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா $5,400 பர் அவுன்ஸ் வந்துட்டு கோல்டு ஸ்பாட்லேயே வந்துட்டு ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா அது வந்து இந்த இயர் வரையும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போவே வந்துட்டு $5,000 பர் அவுன்ஸ் வந்துட்டு கோல்டு ரீச் ஆயிடுச்சு ஸ்பாட்ல. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு குயிக் டைம்ல $5,400 பர் அவுன்ஸ் வந்துட்டு கோல்டு வந்துட்டு சீக்கிரமே ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு மலை நீங்க வந்துட்டு ஏறும். இதுக்கு மேலேயும் வந்துட்டு கோல்டு நம்ம சொன்ன 19,000 அப்படின்றத வந்து இந்த இயர்ல கண்டிப்பா ரீச் ஆயிரும். அது இல்லாம இதை தாண்டி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்மளால இதுவரையும் சொல்ல முடியாது. டெஃபினட்டா இங்க இருந்து குறைஞ்சது ஒரு 20% வந்துட்டு கோல்டு வந்துட்டு ரைஸ் ஆக பிரகாசமா வாய்ப்பு இருக்கு. கோல்டு மாதிரியே சில்வரும் வந்துட்டு 5% ஸ்பாட்லயே வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. இதனால $100 வந்துட்டு ரீச் ஆயிருக்கு சில்வரு. இருந்தாலுமே வந்துட்டு கோல்டு மாதிரி நம்ம இதுல கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம ஓவரால் இந்த இயர் மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இவர்ல இருந்து 40% ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் ஆனா இது வந்து ஒலட்டிலிட்டியான மெட்டல் தான். ஸோ இது வந்து எப்போ வேணாலும் கரெக்ட் ஆகும். 2 நாளைக்கு முன்னாடி வந்து சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அண்ட் சில்வர் பீஸ் அண்ட் சில்வர் இடிஎஃப் எல்லாமே வந்துட்டு 12-14% வரையும் கரெக்டா ஆச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா சில்வர்ல வந்துட்டு சின்னதா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் உடனே வந்துட்டு அது கரெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் தான். ஸோ அதனால வந்து சில்வர் கன்சிடர் பண்ணாதீங்க. கோல்டை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கோல்டு மட்டுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. சில்வர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்காதீங்க. அடுத்ததா பல ஸ்டாக் வந்துட்டு 52 வீக் லோல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஐடிசி அண்ட் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் ட்ரெண்ட் வந்துட்டு 52 வீக் லோ வந்துட்டு டச் ஆயிருக்கு. பட் ஆனா இதுல வந்துட்டு ட்ரெண்ட் வந்து இப்பவுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு 20-30% வந்துட்டு கரெக்டானதான் வந்து நான் அதை கன்சிடர் பண்ற ரேஞ்சுக்கே வரும். ஸோ அதனால ட்ரெண்டை வந்து இப்போதைக்கு நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஐடிசி வந்துட்டு $323 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. தாராளமா உங்களால முடிஞ்சுச்சுன்னா எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதை வந்துட்டு 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்க. பல்காவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளும் இப்போ வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. இதே மாதிரி டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் மாதிரியே டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டையுமே வந்துட்டு இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல இருந்து இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பா வந்து டபுள் த டைம் வந்துட்டு ப்ராஃபிட்டை பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு நமக்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 27% ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 23% ரைஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு அதிகமாக டெட்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 600 கம்பெனி வந்துட்டு 10%க்கு மேல வந்துட்டு இந்த 1 மந்த்ல மட்டும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம 50 கம்பெனி வந்துட்டு 20-25% வரையும் ஸ்மால் கேப் கம்பெனி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஒரு பிசினஸ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிசினஸ்ல வந்து நல்லா growth இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்மால் கேப் எல்லாமே வந்துட்டு எப்போ வேணாலும் கரெக்ட் ஆகும், எப்போ வேணாலும் வந்துட்டு போண்டி ஆகும். ஸோ அதனால நல்லா தெரிஞ்சு அதுக்கடுத்து நல்லா இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல மாடலாக இருக்கும், ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் நிஃப்டி 50ல இருக்க 50 ஸ்டாக்ல வந்துட்டு எது அண்டர் வேல்யூடா இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நல்லா growth வந்து. அடுத்தது அதானி குரூப்போட சேர்மனான கௌதம் அதானி அண்ட் சாகர் அதானிக்கு வந்துட்டு யூஎஸ் கோர்ட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதனால வந்துட்டு அதானி குரூப்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே நேற்று வந்துட்டு 10-15% வந்துட்டு கரெக்ட் ஆயிருக்கு. இந்த சம்மனை வந்துட்டு இமெயில் மூலமா தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் மூலமா வந்துட்டு சம்மனை வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை செய்யலை அப்படிங்கவும் யூஎஸ் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இமெயில் மூலமா நீங்க சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யூஎஸ் கோர்ட் சொன்னபடி வந்துட்டு
இமெயில் மூலமா வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா சொமேட்டோவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவான தீபிந்தர் கோயல் வந்து இந்த பிசினஸ்ல இருந்து நான் எக்ஸிட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பப்ளிக்கா தான் இருக்கும். ஸோ இந்த பிசினஸ் வந்துட்டு ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போவுமே வந்துட்டு சொமேட்டோ அதாவது எட்டர்னலை வந்துட்டு நீங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல இருந்து நீங்க எக்ஸிட் கன்சிடர் பண்ணிருங்க. இந்த ஆன்லைன் டெலிவரி பிசினஸ்ல வந்துட்டு யாருமே வந்துட்டு அதிகமா ப்ராஃபிட் பண்ணதே கிடையாது. இதுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ அதனால வந்து இதை வந்துட்டு நீங்க எக்ஸிட் கன்சிடர் பண்றது நமக்கு நல்லா இருக்கும். சிப்லாவோட யூஎஸ் சேல்ஸ் வந்துட்டு Q3ல 22% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு நேற்று 4% மேல கரெக்டாகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதனால வந்து இந்த இவங்களோட Q3 ரிசல்ட்டும் வந்துட்டு டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லதா பார்த்து யூஸ் பண்ணி நீங்க வந்து மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு நோவா நாடிஸ்கோட செம்க்ளூடட் ட்ரக்கான வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ற ட்ரக்கை வந்துட்டு ஆல்ரெடி பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு ரெடியா மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்காங்க. ஸோ இதனால வந்து இதனாலையும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த Q3 ரிசல்ட் வந்துட்டு நல்லா இல்லாமல் போனாலும் Q4ல வந்துட்டு கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா பண்ணும். அதே மாதிரி Q4ல வந்துட்டு நல்ல சேல்ஸும் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா பாலாஜி வேஃபர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஷேரை வந்துட்டு 10% வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து திரும்பவுமே வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து இன்னும் 3 மாசத்துல வந்து நாங்க ஐபிஓ அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.